திரு ராம்கி, ஏடிஎம்கேக்கு 2 சேலஞ்ச் இருக்கும். ஒன்று, திமுகவை ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றணும். அதை விட ரொம்ப முக்கியமா தாவேகா அதிமுக இடத்துக்கு முன்னேற விடாமல் தடுப்பது, அதுதான் பிரதானம். அந்த இடத்துல அவங்க பின்தங்கி இருக்காங்களா? இல்ல, நீங்க சொன்ன முதல் பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதும். 2வது பாயிண்ட் பத்தி கவலைப்பட தேவையில்லை. முதல்ல 2வது நீங்க வந்து நான் இப்படி கேட்கிறேன், 2வது பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தா தானே முதல் பாயிண்ட். இல்ல 2வது பாயிண்ட் நீங்க அவங்க எப்படி கடந்து செய்றாங்களோ அதை விட அதிகமாக கடந்து. என்னன்னா அதிமுகவுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது, ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது, வல்லமை, ஆட்சிக்கு வர முடியும், வந்தால் என்ன செய்வோங்கிற அந்த இதெல்லாம் இருக்கு. ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க என்னதான் தாவேகா மாஸ்ன்னு சொன்னா கூட ஆட்சிக்கு வருமா, சீட்டை கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களே ஒத்துப்பாங்க, கட்சிக்காரங்களே ஒத்துப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு பெரிய தலைவலி. அதை பத்தி கவலைப்பட வேண்டியது திமுக. ஆட்சி பொறுப்புக்கு வருமா, நம்மள ஆட்சி பொறுப்புல இருந்து நீக்கிடுமா தாவேகா அப்படின்னு யோசிக்க வேண்டிய இடத்துல திமுக இருக்கு. ஏடிஎம்கே பலவீனப்படுத்திடுமா, ஓட் பேங்க் தன்வயப்படுத்திடுமா தாவேகான்னு கவலைப்பட வேண்டிய இடத்துல தானே அதிமுக. நான் அதுதான் சொல்றேன். விஜய் அவர்களோ ஆதவர்ஜன் அவர்களோ திமுகவை செய்யாத விமர்சனமா, இதை விட சம காலங்களில் திமுக இவர்களை விட கடுமையாக விமர்சனம் யாருமே கிடையாது. அதை எப்படி திமுக அணுகிறதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அது மாதிரி அதில் ஒரு 10% கூட அதிமுக வந்து நேரடியாக அதிமுக அவங்க இது வரைக்கும் பேசவே இல்லை. அவங்க கரூர் நாமக்கல்ல தான் பேசினாங்க. அவங்க இன்னைய வரைக்கும் அவர் பேசல. அவர் இக்னோர் பண்றாருன்னா நீங்க அதிமுகவை களத்தில் எதிர்க்கவே முடியாது. அதிமுக நியூட்ரல் ஃபோர்ஸ் ஆக்சுவலா, அது ஒரு வெகுஜன இயக்க, வெகுஜன கட்சி ஆக்சுவலா. திமுகவை கொள்கை ரீதியாக எதிர்க்கலாம், பாஜக எதிர்க்கலாம், விடுசிறுத்தைகள் இதெல்லாம் எதிர்க்கலாம். நீங்க அதிமுக எதிர்த்தீங்கன்னா எப்படி எதிர்க்க முடியும் ஆக்சுவலா? அதுக்கு என்ன நீங்க நெகட்டிவா என்ன நீங்க சொல்ல முடியும்? அவங்க எதிர்க்கல, தாவேகா தானே சொல்றீங்க. அதுதான் அவங்க இக்னோர் தான் பண்றாங்க. இல்ல தன்வயப்படுத்துது தாவேகா. தலைவர்கள் இந்த பக்கம் வராங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற லெகசி அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னா தன்வயப்படுத்துறாங்க தானே. நீங்க வந்து தன்வயப்படுத்துனா நீங்க அதை எதிர்த்தால் மட்டும் தான் தன்வயப்படுத்த முடியும். நீங்க எதிர்ப்பு தான் இங்க ஆக்சுவலா. நீங்க நேரடியாக எடப்பாடிய தலைமையை நீங்க கொஸ்டின் பண்ணா, அப்ப நீங்க இதுவரைக்கும் ஓபிஎஸ் எப்படி கொஸ்டின் பண்றாரு, தினகரன் எப்படி கொஸ்டின் பண்றாரு, அது மாதிரி நீங்க எப்படி கொஸ்டின் பண்றீங்க? எப்படி தன்வயப்படுத்த முடியும்? திமுக எதிர்க்குது, அதிமுகவை எதிர்க்குது, அதிமுக கட்சிங்கிற ஓட் பேங்க் அவங்க எதிர்க்கிறதுனால தான் அவங்க நிக்கிறாங்க. அதிமுகவும் அதை பண்ணுது, திமுகவை எதிர்த்து, தலைவர்களை எதிர்த்து. அப்ப ஒரே வழி தாவேகா தன்வயப்படுத்துது இல்ல, அந்த லீடர்ஸ் லெகசியை பயன்படுத்திக்கிறது இல்ல. அதை எப்படி தன்வயப்படுத்தணும்னா நீங்க திமுக எதிர்ப்பை தொடர்ந்து முன்னிலைப்படுத்துவது மூலமா தான் தன்வயப்படுத்து. தன்வயப்படுத்தவே இல்லை, நான் சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு, அதாவது திமுக எதிர்ப்பை நீங்க அதிமுக காட்டுகிற திமுக எதிர்ப்பை விட ரொம்ப தீவிரமா, ரொம்ப டெடிகேட்டடா தாவேகா பண்ணும்போது தான் அப்ப அது வந்து அதிமுக முழுமையாக சைலண்ட் பண்ண முடியும். அது வெறுமனே எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான். இதுல வந்து நீங்க யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதெல்லாம் மக்கள் இவ்வளோ மெச்சூர்டான பாலிடிக்ஸ் பேசுற மாநிலத்தில் வந்து யாருமே இவரை எதிர்க்கிறதுனால யாரும் ஓட்டு போட போறதில்ல. இவங்க வந்தா என்ன பண்ண முடியும், சஸ்டைன் பண்ண முடியுமாலாம் யோசிப்பாங்க. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. அதனால 2வது நீங்க அதிமுகவை மட்டும் அவர் வந்து அவர் வெளிப்படையாக அவர் சொல்றது என்னன்னா அதிமுக பத்தி அவர் தொடவே இல்லை. ஆக்சுவலா அவர் சொல்றது செமி இக்னோர். அவர் அதிமுக மட்டும் இல்ல, பாஜக இக்னோர் பண்ணி போனாரு. 2வது மிக கடுமையான விமர்சனம் வைக்கிறார் திமுக மேல. 20 இடங்கள் தாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்றாங்க. அப்ப திமுகவுடைய ரெஸ்பான்ஸ் இல்ல. இதெல்லாம் கடந்து இக்னோர் பண்றாரு, டிஎம்கே விமர்சனத்தை கூர்மைப்படுத்துறாருன்னா ஏடிஎம்கே பொசிஷனை சஸ்டைன் பண்ண பாக்குது தாவேகா, அவ்வளவுதானே. இல்ல அந்த 20 இடங்கள்லாம் சொல்றாருல, இதெல்லாம் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் ஆக்சுவலா. அதை எப்படி அவன் கடந்து போறான், அது மாதிரி தான் இதுவும். இதுல என்ன சொல்லி எடப்பாடியை நீங்க கேள்விக்குள்ளாக்க முடியும், இல்ல என்ன சொல்லி அதிமுக கொடுக்க முடியும்? டிஎஸ் அவங்களே அக்னாலேஜ், அவருடைய தலைவரே அக்னாலேஜ் பண்றாரு. அதிமுக தீய சக்தி சொன்னது கரெக்டா, நீங்க ரெஃபர் பண்ணி தானே பண்ண முடியுது. இவங்களை கடந்து போய் இல்ல இவங்களுக்கு மாற்றாக நான் வர முடியும், வெளிப்படையாக நீ சேலஞ்சே பண்ண முடியாதுல தாவேகா இருக்குது. எந்த வித சேலஞ்ச் ஏடிஎம்கே ஓன் பண்றதுக்குன்னு ஒண்ணுமே வேண்டாமா? எம்ஜிஆர் வேண்டாம், ஜெயலலிதா வேண்டாம், திமுக ஒரு தீய சக்தி வேண்டாம், செங்கோட்டையன் வேண்டாம், அதிமுக தலைவர்கள் வேண்டாம், எல்லாம் தாவேகாவுக்கு போயிடலாமா? ஒரே ஒரு ஆப்ஷன் இருந்தது தாவேகாவுக்கு. இந்த ஊழல், அதிமுக ஊழல் கட்சி, திமுக ஊழல் கட்சி, நாங்க மாற்று வந்தா நான் ஊழல் இல்லாத உதவுன்னு சொல்றதுக்கான வாய்ப்பு வந்து அது செங்கோட்டையன் போன்ற அதிமுக அவர்கள் உள்ள வரும்போது அந்த வாய்ப்பு இழக்குது. அப்ப இன்னைக்கு எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும்போது எப்படி நீங்க வந்து மாற்று ஒரு டிஃபரன்ஸ் எப்படி கொடுக்க முடியும்? சார் போறதுக்கு முன்னாடி திரு ரகு, அதிமுகவை தன்வயப்படுத்த முடியாது தாவேகா. தலைவர்கள் லெகசியை பயன்படுத்துறதுனாலயோ பேரை பயன்படுத்துறதுனாலயோ தன்வயப்படுத்த முடியாது. அதிமுகவுக்கு பலவீனம் இல்லைன்னு சொல்றாரு. பலவீனம் இருக்கு, அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாத பலவீனம். அதை தான் பயன்படுத்திக்க விரும்புறாரு. அவங்கள்ட்ட இல்லாதது இவர்கிட்ட இருக்குது. என்ன கரிஸ்மேட்டிக், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுங்க. திரும்ப நீங்க எல்லாரும் சொல்றது அந்த கட்சியில கரிஸ்மா சொல்லிட்டா, விஜய் நடிக்கிற மோசமான படம் பிச்சுக்கிட்டு போகுது. ஓகேவா? நடிகருங்க, அதுதான் கரிஸ்மா. இல்ல மக்கள் வந்து நீங்க காசு கொடுத்து கூப்பிடாம அவர் கூட்டத்துக்கு வராங்க. கரூர்ல அவ்வளவு பெரிய துயரம் நடந்தும் ஈரோட்ல கூட்டம்னா அவுட்ஸ்டாண்டிங். நண்பர் வந்து ஒரு பத்திரிகையாளர் நண்பர் போயிட்டு வந்தாரு, எலக்ட்ரிக்கா இருக்குன்னு சொன்னாரு. நீ இதனாலதான் விஜய் பத்தி பேசுறோம். விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா சரியான நேரத்துல வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஏடிஎம்கே வீக்கன் ஆயிட்டு இருக்கு,
இந்த எலெக்ஷன்ல அவங்களால ஜெயிக்க முடியல, ஆட்சிக்கு வர முடியலன்னா கட்சியை காப்பாத்துறது கஷ்டம். அதுக்கு தான் ஜெயக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, ரெட்டலைக்கு இவ்வளவு நாள் வாக்களித்தவர்கள் கைகள் வேறு எந்த கட்சிக்கும் வாக்களிக்காது, விஜய்க்கு வாக்களிக்காதுன்றார். எம்ஜிஆரை பயன்படுத்தட்டும், ஜெயலலிதாவை பயன்படுத்தட்டும், ரெட்டலைக்குன்னு ஓட்டு போட்ட கை விஜய் சின்னத்துக்கு ஓட்டி போடும். அங்கதான் அதாவது ரெட்டலைக்கு ஓட்டுகளை கொண்டு வரதுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி அந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் வேணும். திமுக எதிர்ப்பை வந்து கூர்மைப்படுத்துற, அதாவது திமுக எதிர்க்கணும்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்களை நம்ப வைக்கிற லீடர்ஸ் வேணும். இப்ப இல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு ஏடிஎம்கேல நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் கூட எடப்பாடி விஜய் கூட ரசிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தர்ம சங்கடம், ஏடிஎம்கே காலி பண்ணிட்டோம், நீங்க சொல்ற மாதிரி தன்மையப்படுத்திட்டோம். நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவங்கள பத்தி பேசலனாலும் அவங்க தான் அஃபெக்ட் பண்றாரு. அவர் ரியாக்ட் பண்ண முடியாம இருக்கிறாரு, ஏன்னா கூட்டணிக்கு திரும்ப வருவாரான்னு. அதனால விஜய் வந்து இப்போ திமுக எதிர்ப்பை நம்ப கூர்மைப்படுத்தி ஏடிஎம்கே ரொம்ப எளிதா வாங்கிட்டு இருந்த தன்னந்தனியா நிக்கிறாரு. வெறும் ஒரு கட்சியா தன்னந்தனியா அவர் நினைக்கிறாரு மக்கள் மனசுல தன்னுடைய பலத்தை அதிகரிக்குது, தைரியமா நிக்கிறாரு. அவர் வந்து ஆதவர்ஜினா சொன்ன பாயிண்ட் அது கரெக்ட். எங்க தலைவரை சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக நாங்க அரசியலுக்கு வரும். அவ்வளவு சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவ்வளவு சம்பளம் வாங்குற ஒரு அரசியலுக்கு வந்து அல்லல் படணும்னா அவரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் தான் வருவாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக்குறதுக்கோ ஏடிஎம்கேவை ரிவைவ் பண்றதுக்கோ அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கறதுக்கோ வர மாட்டாரு. சோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது அவருக்கு வந்து அவர் நினைக்கிறாரு சூழ்நிலை சாதகமா இருக்குது, திமுக எதிர்ப்பு இன்னும் வலுவா இருக்கு, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுல பிரச்சனை என்னன்னா கருணாநிதி அவர்கள் இல்ல, திமுக எதிர்ப்பு கூட முன்னளவுக்கு. ரெண்டு விஷயம். ஒன்று, திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தினாலே போதும், தாவேகா கொஞ்சம் கொஞ்சமா அது பலவீனம் அடைஞ்சிரும் அப்படின்னு ராம்கி சொல்றாரு. இன்னொன்று, அதிமுகவை எதிர்க்காம அந்த ஓட் பேங்கை தன்வயப்படுத்த தாவேகானால முடியாதுன்னு சொல்றாரு. இல்ல, அதாவது வந்து அதிமுக வந்து திமுக எதிர்ப்பை வந்து எவ்வளவு தீவிரமா கடைபிடிக்கிறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். அதை விட அதிகமா நாங்க பண்றோம்ன்றதுதான் வந்து விஜய் காமிக்கிற ஒரு விஷயமா நம்ம பாக்குறோம் நம்ம. அதனால இந்த திமுக எதிர்ப்புன்ற அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த புள்ளிய வந்து அபகரிக்க பாக்குறாரு விஜய். ஆக்சுவலா அது வந்து இவங்களுக்கு வந்து பலவீனமா இருக்காங்கன்றதா முக்கியமான விஷயம். அதிமுக பலவீனமா இருக்கு, அந்த குரல்கள் வந்து பலவீனமா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதிக்கிற பல விஷயங்கள் பண்றது வந்து பாஜக. அந்த பாஜக பல விஷயங்களை பண்ணும்போது அதை தட்டி கேட்க முடியாத ஒரு நிலையில் இருப்பது அதிமுக. அதே மாதிரி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விஜய்க்கும் அந்த பொசிஷன் வந்திருக்கு இன்னைக்கு. ஆக்சுவலா திருப்பரங்குன்றம் விஷயத்துல வாயை திறக்காத இருக்கார், மகாத்மா காந்தி விஷயத்துல வாயை திறக்காத இருக்கார், சிறுபான்மையோர் வந்து நாடு முழுக்க தாக்கப்பட்டிருக்காங்க, அதை பத்தி வாயை திறக்காத இருக்கார். அவருக்கும் பாஜக கிட்ட ஒரு ரிசர்வேஷன் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் திமுக இப்போ வந்து திட்டமிட்டு கரெக்டா கொண்டு போறாங்க. கேட்டா இது வந்து அசம்பிளி எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இல்லைங்க, மத்தியில பாஜக ஆட்சியில் இருக்கு, அதோட செயல்பாடுகள் தமிழ்நாட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதிமுக தாவேகா ரெண்டு பேருமே வந்து பாஜகவை பத்தி சைலண்டா இருக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம. ஆனா பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதையும் நம்ம பாக்குறோம் நம்ம. இவர் சொன்ன திமுக எதிர்ப்பு, அதிமுக சொல்ற திமுக எதிர்ப்பு இருக்குல்ல, அது வந்து தாவேகா அளவுக்கு இல்லைன்றதான் முக்கியமான விஷயம் இங்க. ஆக்சுவலா சோ தாவேகா வந்து தொடர்ந்து வந்து இந்த திமுக எதிர்ப்பை மேலும் மேலும் வந்து கடுமைப்படுத்தும் போது அதிமுக வந்து அந்த இடத்துல ஏற்கனவே பலவீனமா இருக்கிற அதிமுக தன்னுடைய இடத்தை இழப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நம்ம பாக்குறோம் நம்ம. சோ இங்க வந்து பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் அவர் தலைமையில கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு கட்டுமானம் இல்ல, அந்த முகம் வந்து செல்வாக்கு சேர்க்குது. ஆக்சுவலா அதிமுக பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுமானம் உள்ள ஒரு கட்சி, செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர், அதுதான் இங்க பிரச்சனை. ஆக்சுவலா அதிமுகவுக்குள்ள ஒரு முக்கியமான பலவீனமே செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவர் கையில வந்து இன்னைக்கு அதிமுக சிக்கிக் கொண்டிருப்பதுதான் அதற்குரிய முக்கியமான பலவீனம். கடந்த பல அதிமுக ரெட்டைக்கு ஓட்டு போட்டவங்க வேற யாருக்கும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு ஜெயக்குமார் சொல்றாரு இல்ல, கடந்த 10 தேர்தல் ரெட்டைக்கு வாக்கு போட்டவங்க எங்க போனாங்க, ஏன் தோத்து போச்சு, எப்படி தோத்து போச்சு, ஜெயக்குமார் பேசுவோம்.